திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது சிவபெருமானின் பெரும் கருணையால் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் திருமுறை ஆசிரியர்கள் துதி. ஐயா. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தர திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதற், மறுவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கோவில் அடைதல். தேவி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலங்கம்மா. அடியார் பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சபை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய, இருகட உண்டு அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாதான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று
சஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. திருக்கதவம் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க வெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. அம்மா சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. சரஸ்வதி மாட்டாங்க. திருப்பள்ளி எழுச்சி பாருங்களாமா. ஓம் நம சிவாய. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே, போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், திருபெரும் துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய், எமையுடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய், எமையுடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் திருமந்திரம் குறித்து சொற்பொழிவாற்ற நமது ஐயா சிவத்திரு மாணிக்க நடராஜர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திரும்பலம் இல்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வகையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு செவி கொடுத்து கேட்க வந்துள்ள அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைவோம். இதுகாரம் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 10ஆம் பகுதி கடந்து 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற பேர் அந்த தலைப்பின் கீழே 4வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அட்டமா சித்தி தலைப்பின் கீழே கடந்த ஒரு 2-3 வாரங்களாகவே நாம் இந்த யோக பயிற்சியில், அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 நிலையை பற்றி தெரிந்து கொண்டோம்.
தெரிந்து கொண்டு இது ஒவ்வொன்றுக்கும் உண்டான பலனை பார்த்தோம். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துல கடைபிடிச்சதுனால என்னென்ன பலன் நம்ம பார்த்தோம் திருமந்திரத்துல. அதுக்கப்புறம் அட்டமாசித்தின்ற ஒரு பெரிய தலைப்புல இறுதி பயன்பாட்டினுடைய விளைவ இந்த உலகத்துல உலக இயல்புல அந்த எல்லைய போய் தொட்டவங்களுக்கு என்ன பரிசுன்னு சொல்லிட்டு அட்டமா சித்தின்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஆமா. உழைச்சவங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு இல்லையா? ஆமா. அந்த அந்த பலன நிச்சயம் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப கூலி உண்டுல்ல. அதுக்கான கூலி தான் இந்த அட்டமா சித்திகள். இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ 2, 3 நாளா சொல்லிட்டு வரேன். இந்த சித்திகள சித்துக்கள மையமா வச்சு யாரும் தவத்துக்கு வந்தாங்கன்னா, அது ஒரு எட்டாத கனியா மாறிடும். சித்தர்களா ஆகணும்னு நெனச்சு சித்தராக ஆக முடியாது. கூடு விட்டு கூடு பாயறதோ, இல்ல காட்சி குடுக்கிறதோ, இல்ல பூர்வ மதில்ல போய் நிக்கிறதோ, ஒருத்தர போய் ஆட்கொள்றதோ, இல்ல அ சுருங்குறதோ, இல்ல விரியறதோ, லகிமா, மகிமா இப்படி ஏகப்பட்ட வித்தை இருக்கு. அது எப்போ வாய்க்கும்னா, மேலான நிலை மேல் வீட்ல இருந்து மேலான நிலைக்கு போகும்போது தான் கிடைக்கும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம கீழ் வீட்ல இருந்து மேல போ முடியாது. இந்த உடம்பால அவஸ்தை இருக்குது. மலம், மூத்திரம், சுக்கிலம், சுரோனிதம், இந்திரியங்கள்லாம் இருக்குது இல்லையா? இது என்ன செய்யணும்னா, நம்மள கீழ ரொம்ப பத்திரமா வச்சுக்கும். அவ்வளவு சீக்கிரம் மேல போக விடாது. ஆமா, இதெல்லாம் வந்து உடம்பால பெறக்கூடிய அவஸ்தைகள். ஆமா, ஆணவத்தால் பெறக்கூடிய அவஸ்தைகள். இவ்வளவு அவஸ்தைகள்லாம் இருக்குது. இத்தனை அவஸ்தையும் கடந்து, நம்ம மனம் என்ற ஒரு பெரிய கடலுக்குள்ள மாயா சமுத்திரத்துல போனோம். அந்த மாயா சமுத்திரம் இந்த வீட்ல இருந்து, அங்க அந்த கடல்ல நீச்சல் அடிச்சு நம்ம கடக்கணும். அது வந்து எண்ண முடியாத ஒரு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு பெரிய கடல் அது. ஆமா, அது மிகப்பெரிய அ அது ஆழமான கடல் அது. அந்த கடலையும் நீச்சல் அடிச்சு கடக்கணும். கரைய கடக்கணும். அதுக்கப்புறம் மயக்கம். உயிருக்கு இருக்கக்கூடிய மயக்கம். இந்த 3 நிலைய கடந்து நம்ம என்ன பண்ண போறோம்? திருவடிய தொடப் போறோம். இந்த திருவடிய தொடுறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். அதான் பூர்வ மத்தியத்துக்கு. இப்பதான் காலையில தான் சொன்னேன் நானு. அவ்வளவு சீக்கிரம் பூர்வ மத்தியத்துக்கு யாரும் வர முடியாது. வர முடியாது. வரவும் விடாது. வரவும் விடாது. வரவும் விடாது. அந்த மாரி கர்ம வாசனையினால நம்ம என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி அங்க தான் போய் நிப்போம் நம்ப. ஏன்னா உடம்பால அங்க போய் நிப்போம், மனசால அங்க தான் நிப்போம். உயிரால மயக்கம் அங்க தான் நிக்கும். இது 3ம் கடந்து நம்ம திருவடியில பெறுறதுன்னா, குரு அருளால தான் பெற முடியும். குரு வந்து அங்க நின்னு முன்னாடி நம்மளுக்கு சுட்டி காமிச்சு, அந்த மயக்கத்த தீர்த்து வைப்பார். உடம்பால இருக்கக்கூடிய ஏக்கங்கள், மனதால இருக்கக்கூடிய ஏக்கங்கள், அப்புறம் உயிருக்கு இருக்கக்கூடிய மயக்கங்கள், இதெல்லாம் தீர்த்து வைப்பார். அப்போ ஒரு குப்பை வாங்குற மிஷின் மாரி தான் அவரும் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் வாங்கி, அவரும் சாமிகிட்ட குடுத்து எரிச்சுருவார். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. அபிலாஷைகள வெளிய சொல்ல முடியாது இல்லையா? அபிலாஷைகள வெளிய சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா மனம் வந்து நிறைவுறாத ஆசை கொண்டது. உடம்பு வந்து நிறைவுறாத ஏக்கத்த கொண்டது. இது 2த்தையும் திருப்திப்படுத்தவே முடியாது. உடம்பால யாரும் நிறைவு அடைய முடியாது. அதே மாரி மனசாலயும் யாரும் நிறைவு அடைய முடியாது. அதனால தான் அடிய முடியும் காண முடியாதவன்னு சொன்னாங்க. இந்த உடம்பால முயற்சி பண்ணி சந்தோஷத்த மனசுல நிம்மதி அடையலான்னு பார்த்தா, அதுவும் முடியாத காரியம். அதான் பிரம்மா. சரி இந்த மனசால நிம்மதி அடைய முடியுமான்னா, மனசாலே நிம்மதி அடைய முடியாது. அதுதான் நாராயணன். அப்ப இந்த 2 பேராலும் திருவடிய அடைய முடியல. ஏன்னா, இவங்க 2 பேருமே வந்து பிறவி சக்கரத்துல கீழ கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா, நானுன்றத உற்பத்தி பண்றது இந்த பிரம்மாவுடைய வேலை. அவருக்கு என்னன்னா உற்பத்தி பண்ணிக்கினே இருக்கணும். அவருக்கு கண்ணே கிடையாது. அவருக்கு என்னன்னா யோனி கிடைச்சா போதும். அவ்வளோதான். அவருக்கு ஆம்பள கிடைச்சா போதும், பொம்பள கிடைச்சா போதும். ஆக மொத்தம் வந்து படைப்புல அவர் வந்து அவருடைய வேலைய செஞ்சுட்டே இருப்பாரு. ஆக மொத்தம் உற்பத்தி அவருது. சரி இத காவாந்து பண்றது நாராயணன். இதான் மனசு. இதுக்கு வேலை என்னன்னா, இந்த சக்கரத்துல தள்ளிக்கினே இருக்கிறது. அவங்க வினைக்கு ஏத்த மாரி தள்ளிக்கினே இருக்குது. இந்த 2 வேலையும் இது பார்த்துக்கினே இருக்கும். அப்போ உயிர் என்னன்னா ரட்சிக்கிற வேலை உயிருக்கு. அதான் ருத்ரம். இது என்ன பண்ணியிருக்கும், மயக்கத்துக்கு ஏத்த மாரி ரட்சிச்சுட்டே இருக்கும். இந்த 3 நிலை கிடைக்கணும். இதான் மும்மூர்த்திகள்னு பேரு நம்ம உடம்புக்குள்ள. அது நான் என்கிற நிலைமை பிரம்மா. அத தாங்குற மனம் என்ற நிலைமை நாராயணன். இவங்க 2 பேரும் ரட்சிக்கிறதுக்கு ஒரு ருத்ரம் இருக்குது. அது அனிச்சை செயல்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள இதெல்லாம் தானா நடக்குதோ, அதெல்லாம் அனிச்சை செயல்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 நிலைமையும் வந்து நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய உன்னதமான இது மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம தவத்துல உட்கார முடியாது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உடம்பு ஒத்துழைக்கலன்னா உங்களால தவத்துல உட்கார முடியாது. அதான் பிரம்மா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். அடுத்து மனம் ஒத்துழைக்கலன்னா உங்களால தவத்துல உட்கார முடியாது. அதான் நாராயணன் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். அடுத்து மயக்கம், உயிரு. அத ருத்ரன் இருந்து உத்தரவு வாங்கலன்னா, அந்த மும்மூர்த்தி கடைசியில இருக்காரு இல்லையா? அவர் வந்து சொகுசா அப்படியே சுகமா படுத்துக்கணும்னு ஆசைப்படுவார்.
ஆக மொத்தம் அவருக்கு வந்து உயிரை வந்து அப்படியே கலத்தி ஏகாந்தமா இருக்க வைக்கும். அது உள்ள ஒரு இன்பம் அவர் மயக்கத்துல வச்சிருக்கணும். அவரு உத்தரவு கொடுத்தா தான் அந்த மயக்கம் தெளிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் திருவடிக்கு போக முடியும். ஆக இந்த உடம்புக்குள்ள இந்த இடுப்பு, வயிறு, இந்த மார்பு இந்த 3 ஏரியாவும் கடந்து தொண்டை குழிய கடந்து அப்படியே முதுகெலும்ப நேரா வச்சு ஆடாம, அசையாம புருவ மத்தியில போய் நிக்கணும்னா சாதாரண காரியமா? ஏற்கனவே உடம்பு பத்தின தெளிவு ஏற்பட்டு, ஏற்கனவே மனச நீங்க கடந்து, ஏற்கனவே உயிரறிவு பெற்று, ஏற்கனவே அட்வான்ஸ் இது டெபாசிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஏற்கனவே தவம் பண்ணது முன்னம் செய்த தவம். ஏற்கனவே கூடியிருந்ததுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் நல்லா கிடைச்சிச்சு. சூடுபட்ட பூனையா இருக்கிறீங்க நீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. திருப்பி மலம், மூத்திரம் அந்த பக்கம் இதெல்லாம் போன ஜென்மத்திலேயே உங்களுக்கு அறிவு கிடைச்சிச்சு. ஆனா அப்படியே உயிர விட்டுட்டீங்க. திருப்பியும் பிறக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த அறிவு அப்படியே பதிவாயிருக்கும். அதான் அந்த கருவிலே திருவுடையெல்லாம் இருப்பீங்க நீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்த உயிர் தாங்கின்னு புது சட்டை எடுக்குது. அப்படி வரும்போது உலகத்துல பார்க்கிறது எல்லாமே உங்களுக்கு சீன்னு தெரியும். இத ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே! அப்போ அந்த உயிர் ஆன்ம அறிவுல பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து உங்கள காப்பாத்தும். ஏற்கனவே செஞ்சது பட்டதே போதும் இல்லையா? ஆனா உடம்பால துடிக்கும் தொடணும்னு. மனதால துடிக்கும் தொடரணும்னு. ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா என்ன பண்ணும்? அது காமிச்சு குடுத்துட்டே இருக்கும். ஏய் ஏற்கனவே தான் பட்டுட்டு வந்தியே போதாதா? சில பேருக்கு பாருங்களேன், ஏற்கனவே நம்ம இருந்த இடம் மாரி தெரியும். ஏற்கனவே வாழ்ந்த மாரி தெரியும். சில பேரு இதெல்லாம் பார்த்த மாரி தெரியும். எதுக்கு நம்ம இதுக்கு வம்பு அப்படின்னு தெரியும். அப்ப ஏற்கனவே முன்கூட்டி பெற்ற அறிவு அது. ஏன்னா ஏற்கனவே அது கர்மாவுல பதிவாயிருக்குது. சூடுபட்ட பூனை மாரி. அதனால அவங்க தப்பிச்சு என்ன பண்றாங்க? அவங்க போன ஜென்மத்துல சேர்த்து வச்ச அந்த டெபாசிட்ட அது திருவருள் கருணையினால அவங்களுக்கு அந்த வினைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க உடல் மயக்கத்திலிருந்து மீண்டுர்றாங்க. அப்புறம் மன மயக்கத்திலிருந்து மீண்டுர்றாங்க. அப்புறம் உயிர் மயக்கத்திலிருந்து மீண்டுர்றாங்க. இந்த 3 மயக்கத்தையும் ருத்ரன் அந்த மும்மூர்த்தி கிட்ட இருந்து விடுதலை வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த மும்மூர்த்தி கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்கு இவங்களுக்கு இவங்களையே காமிக்கிறதுக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு. கண்ணாடி மாரி ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு. ம். புதுசா சட்டை எடுத்துட்டியா? ரைட். அதுல மயங்கிடாத. உடம்புல மயங்கிடாத. ஆ. மனன்ற இந்திரியம் போன ஜென்மத்துல உனக்கு பட்டதே போதாதா? வா அடுத்து உள்ள வந்துரு. அதுவும் நிறைவேறாது. வா உள்ள வந்துரு. ஒருபோதும் நிறைவேறாது. நீ என்னதான் காரு, பங்களா என்ன வாங்கலாம், அது சேர்த்துக்கினே தான் இருக்க முடியுமே காட்டி ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. அது உடம்பால. மனசு ஒருபோதும் நிறைவடையாது. இப்படி இந்த உண்மைய சொல்லி அந்த உயிர பக்குவப்படுத்தி, இந்த 3 மயக்கத்தையும் கடக்க வைப்பார். அதான் நல்ல குருநாதர் இந்த 3த்தையும் கடக்க வைப்பாரு. அபிலாஷைகள்லாம் சொல்லி இது ஒண்ணுமே இல்ல. உடம்பால பெறக்கூடியது ஒண்ணுமே இல்ல. இந்த மனசால பெறக்கூடியது ஒண்ணுமே இல்ல. இந்த உயிரால பெறக்கூடியது ஒண்ணுமே இல்ல. மயக்கம் தான் அப்படின்னு தெளிய வச்சுட்டாருன்னா, உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துரும். அப்பாடி! ஓ! ஏற்கனவே இத நம்ம வச்சிருந்தோமா? அப்படின்ட்டு ஒண்ணு. அப்ப அந்த விட்டத பிடிக்கிறீங்க இல்லையா? அதான் பூர்வ மத்தியம். அதான் விட்ட குறை, தொட்ட குறை. இன்னைக்கு தெரியும் பாருங்க இந்த விட்ட குறை, தொட்ட குறை. அப்ப விட்ட குறை, தொட்ட குறையினால நீங்க பூர்வ மத்தியத்துக்கு வரீங்க. ஏன்னா அதான் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாதுன்னு சொன்னேன் நானு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதே அரிது நீங்க. எல்லாராலும் வர முடியாது. ஆணவம் அதிகமா இருந்தா அந்த எல்லைக்கு வரவே முடியாது. கர்மா அதான் கர்ம, வினை, நல்வினை, தீவினை ரொம்ப வினை ரொம்ப பெரிய வினை உள்ளவங்க இது உள்ள வர முடியாது. அந்த 2 ஏரியாவ கடக்கிறதுக்கு அவங்க படாத பாடு படணும். இது உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உலகம் தான் பெருசு அவங்களுக்கு. இவன் பைத்தியக்காரன் மாரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு நம்ம பைத்தியக்காரனா தெரிவோம். நம்ம லூசா தெரிவோம். நம்பளுக்கு அதான் இது 3த்தையும் கடந்த ஞானிகளுக்கு அவங்க பைத்தியக்காரமா தெரிவாங்க. ஐயோ! குழந்தை இன்னும் கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வேலை வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும். இந்த ஆசைப்பட்டு ஓடினே இருக்குது. ஐயோ! திருவடிய விட்டுட்டு ஓடுதே! அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அத லூசா நெனைப்போம். அதுங்க என்ன நெனைக்கும் தெரியுமா நம்பள? ஐயோ! யார் பெத்த புள்ளையோ! எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுச்சு? அறியாத புள்ளையா இருக்குதப்பா! ம். அப்படின்னு. நம்மள அவங்க பைத்தியக்காரன். இது 2 மாறி மாறி நடக்கும். இந்த 2 நிலையுமே மாறி மாறி நடக்கும். நம்மள திருநீர் பூசினவங்கள பைத்தியம். ஒரு மாரி நான் இந்த வயசுலயே ருத்ராட்சம் போட்டேன்ருவாங்க. இந்த வயசுல திருநீர் பூசிட்டேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் நடக்கும். அப்போ இந்த திருவடிய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னம் செய்த தவத்தினால நம்ம வந்து கிட்ட வரோம். இதான் விஷயம். அப்போ இந்த திருமந்திர நூல் என்ன சொல்லுது? அப்படின்றத இன்னைக்கு அந்த அட்டமா சித்தியினுடைய பலன நான் சொல்றதுக்கு வந்தது இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில என்ன சொல்ல வரேன்னா, இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலையில உயிர் எந்த நிலையிலிருந்து உயிர் போச்சோ, அந்த நிலையிலிருந்து திருப்பி அது தொடரும். ஆமா. திருப்பி அது தொடரும். ஏன்னா அதுதான் விட்ட குறை, தொட்ட குறை. சாமி என்ன பண்ணாரு? அமுச்சு விடுவாரு. திருப்பி அதுக்கு ஏத்த மாரி மானுட சட்டைய குடுப்பாரு. இருந்து தவம் பண்ணிட்டு வா. ஏன்னா இந்த இலையிலிருந்து திருப்பி அந்த இலைக்கு வரணும். அப்போ உடனே ஸ்ட்ரெயிட்டா குடுக்க மாட்டார். திருப்பி அந்த வினைக்கு ஏத்த மாரி உடம்பு குடுப்பாரு. ஹைட்டு, வெயிட், ஆணு, பெண்ணு, அலி, ஆயில் எல்லாத்தையும் தீர்மானிச்சு அந்த பாயிண்ட்ட குடுத்து அந்த இலையில முடிச்சுட்டு வா அப்படின்னு. அப்படி அனுப்பப்பட்டவங்க தான் நம்ப எல்லாம்.
அப்ப சிவபெருமானை தெரிஞ்சுக்கிறது ஒரு பண்பு. அந்த சிவபெருமானை வணங்குறதுன்ற 2வது பண்பு. அதாவது எப்படின்னா, முதல்ல இயமத்துக்கு வருதல், அப்புறம் நியமத்துக்கு கடைப்பிடிக்கிறது, அப்புறம் வந்து ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலை. இந்த 8னுடைய பலன்கள நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொன்னுக்குள்ள பலன்கள பார்த்து முடிச்சிட்ட பிறகு, அதுக்குன்னு ஒரு ரிசல்ட்ட குடுத்தாரு. 8மா சித்திகள் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்குன்ற விஷயத்த அத உழைச்சவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுல லயிச்சவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல 4வது பாட்ட நம்ம பார்க்க போறோம். அப்ப சும்மா ஒண்ணும் இல்ல. வெறும் பலன மட்டும் படிச்சுட்டு, "ஓ! இதெல்லாம் கிடைச்சிருமா நம்மளுக்குன்னா?" கிடைக்காது. அது உயிர் எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு புருவ மத்தியில வந்து நின்னு இருக்கும். உடம்ப கடக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். இந்த மனச கடக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். இந்த உயிர் மயக்கத்த கலக்கிறது எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். குருவருள் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். இவ்வளவும் கடந்து அங்க உள்ள போய் தன்னறிவு பெற்று, அப்புறம் தலைவனையும் பெற்று அது உள்ள போய் அடையுதுன்னா, எவ்வளவு பெரிய விஷயம் அது. ம். அதுக்கு உண்டான பலன தான் இந்த அட்டமா சித்தி. அதுல 4வது பாட்ட நம்ம பார்க்க போறோம் இப்போ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். காயாதிபூதம் கலைகால மாயையில் ஆகாயதகல அறிவுன்றானாதியே ஓயாப்பதியதன் உண்மையை கூடினால் வியாபரகாயம் மேவலுமாமே காயாதிபூதம் கலைகால மாயையில் ஆயாதகல அறிவொன்றனாதியே ஓயாப்பதியதன் உண்மையை கூடினால் வியாபராகாயம் மேவலுமாமே பாடல வரிகளை பார்த்திடலாம். ஒரு பதமா பார்த்திடலாம். காயாதி பூதம் கலைகால மாயையில் ஆயாதகல அறிவொன்று அனாதியே ஓயா பதியதன் உண்மையை கூடினால் வீயா பர ஆகாயம் மேவலும் ஆமே. இப்போ இதுக்கு உண்டான பொழிப்புரை வந்து தர்மயாதனை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? சிவபெருமானே சிவசிவா. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனம். ஆகாயம் முதலிய பூதங்களையும் கலை காலம் முதலிய உள்ளந்த காரணங்களையும் காரணங்களையும் பற்றி நின்று ஒரு பொருளை சுட்டி அறியாமல் வியாபகமாக அறியும் அறிவால் ஒன்றாய் அனாதியே தனக்கு அறிவை தருதலை ஒழியாத பதிப்பொருளின் உண்மையை அடைய விரும்பினால் என்றும் அழியாத பரவெளியில் சேரலாம். இந்த ஏற்கனவே நேற்று சொன்னதுதான். இந்த சொல்லு எல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. என்னங்கய்யா புது புது சொல்லா சொல்றீங்க, பழக்கப்படா சொல்லா. புது நண்பரை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், ஒரு தோழியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அறிமுகப்படுத்தி வச்சோடனே அவங்க என்ன கலர் புடவை கட்டுன்னு வந்தாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாங்க, அவங்க என்ன பேண்ட் போட்டு வந்தாங்க, என்ன சட்டை போட்டுன்னு வந்தாங்க, நீங்க எந்த ஊரு பேரு அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம், நீங்க எங்க வேலை செய்றீங்க, என்ன பண்றீங்க, அப்புறம் பழக்கப்படுத்தி விடுறாங்கல்ல. அது மாதிரிதான் ஒரு சொல்லும். முதல்ல ஒரு சொல்லு உங்களுக்கு காதுல விழுது, காயாதி. என்ன முன்ன பின்ன நம்ம கேட்கலையே, அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அதை முதல்ல உள்ள வாங்கணும். காயாதி அப்படின்னா என்ன அப்படின்னு அறிமுகப்படுத்து. அப்ப குருநாதரே யாரோ உங்களுக்கு ஒரு சொல்லு உங்களுக்கு அறிமுகமாகுது, புது நண்பர் உங்களுக்கு அறிமுகமாகிறார். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு கேட்டு கேட்டு பழக்கமான சொல்லு கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துக்க முடியும். ஒரு ஒரு புதிய சொல்லு கிடைச்சா உங்களுக்கு அது என்னன்னு நீங்க கேட்கவும் மாட்டீங்க, அறிமுகப்படுத்திக்க மாட்டீங்க. புது நண்பரை நீங்க ஏத்துக்கவே மாட்டேன்றீங்க. அவர் கை கொடுக்க வராரு. வணக்கங்க, என் பேர் வந்து காயாதி, நான் தான் ஆயா, நான் தான் ஓயா வியா அப்படின்னு சொல்றாரு. ஒரு சொல்லு வந்து உங்களை அறிமுகப்படுத்துது. அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்த சொல்ல நம்ம அறிமுகப்படுத்தி நண்பர் ஆக்கிக்கணும். அப்ப காயாதினா என்ன, ஆயான்னா என்ன, ஓயான்னா என்ன, வியா என்ன, அப்ப இந்த சொல்ல வச்சு என்ன பயன்படுத்தும். அப்ப நமக்கு தெரியாத சொல்ல பார்த்து பயப்படக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தூரம், நமக்கு எட்டாது, நம்ம பயப்படக்கூடாது. இதுதான் வந்து அப்ப ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினா எப்படி நம்ம ஆமா இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த சந்திப்புல ஜங்ஷன்ல பார்த்தோமே, நீங்க தானே சார் அது? ஆமா சார், ஆமா. சிகப்பு கலர் டிஷர்ட் போட்டு வந்தீங்களே, அது நீங்க தானே அப்படின்னு. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஜங்ஷன்ல
பேசிட்டு இருக்கும்போது சிகப்பு கலர் டிஷர்ட் போட்டு வந்து நீங்க தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா, அப்ப அந்த சொல்லு மட்டும் ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக் கூடாது? நண்பராக்கிக் கூடாது? அப்போ ஒரு புது நண்பரை நீங்க அறிமுகப்படுத்துற மாரி, இந்த சொல்லுக்களையும் பார்த்து திருமந்திர நூல பார்த்து முதல்ல பயப்படக்கூடாது. ஐயோ! இவ்வளவு பெரிய புத்தகமா? 3000 பாட்டா? ஒரு நாளுக்கு ஒரு பாட்டா? இது ஊர் போய் சேர முடியுமா? அப்படிலாம் அசந்துறக்கூடாது. நின்னு நிதானமா, நின்னு நிதானமா எந்த சொல்லு சொல்லியிருக்காங்களோ அந்த சொல்லு என்னன்னு ஆழமா சாமிட்ட கேட்கணும். புரியலையா? சாமிட்ட கேட்கணும். இது என்ன சாமி இது? அப்படின்னு கேட்கணும். எல்லாரும் பொழிப்புரையில உண்மைய எழுதிட முடியாது. இருந்தாலும் பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க தர்ம யாதனத்துல. இன்னும் திருவாவடுதுறை யாதனத்துல எழுதியிருக்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி அது உள்ள இருந்து வெளிப்படும். திருமந்திர நூல். அறிவு நிலைக்கு ஏற்ற திருக்குறளை எப்படி பல பேர் எழுதுறாங்கல்ல. அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். உச்சபட்ச அறிவு பெற்றவங்களுக்கு அது உள்ள இருந்து வெளிப்படுறது கருத்து வேற மாதிரி இருக்கும். சாதாரண மனநிலையில இருக்கிற படிப்பறிவு உள்ளவனுக்கு உள்ள ஒரு கருத்து வேற மாதிரி இருக்கும். அவன் எழுதுற பொழிப்புரை வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொழிப்புரையை வச்சு ஒரு பாட்டை நம்ம தீர்மானிச்சிட முடியாது. இருந்தாலும் நமக்கு முன்னாடி பழந்தின்னு கொட்டை போட்டாங்க. கைலாய பரம்பரைன்னு சொல்லப்படுது திருவாவடுதுறை ஆதீனம். கைலாய பரம்பரைன்னு சொல்லப்பட்ட தர்ம ஆதீனம். இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. கிட்டத்தட்ட 25, 26 சமாதி இருக்குது திருவாவடுதுறை ஆதீனத்துல. வாழ்ந்து வாழ்ந்து இருந்து இருந்து ஆஹ் ஆஹ் பஞ்ச அது என்னது அற்புதமானு சொல்லலாம். பண்டார சாத்திரம். பண்டார சாத்திரம்னு பேரு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவத்தை வந்து திருவாவடுதுறை ஆதீனத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பேர் பண்டார சாத்திரம். தான் வாழ்க்கையில பெண்ணுகிட்ட இருந்து அனுபவிச்சது, இந்த மண்ணுகிட்ட இருந்து அனுபவிச்சது, இந்த ஆகாயத்துக்கிட்ட இருந்து அனுபவிச்சது, இவ்வளவு பிக்கல் புடுங்கல் இதெல்லாம் இவ்வளவு டார்ச்சர் பண்ணோம், இதெல்லாம் கடந்து வந்தவங்களுடைய அனுபவத்தை தான் பண்டார சாத்திரம்னு சொல்றாங்க. அதை நீங்க விலை கொடுத்து வாங்கணும். அந்த 23 பேரும் எப்படி இந்த உலகத்தை அணுகுனாங்க, எப்படி இந்த ஒருநிலைப்பட்டதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்கன்ற ரகசியத்தை தான் அந்த பண்டார சாத்திரம் சொல்லுது. இந்த மண்ணை எப்படி கடந்தாங்க, இந்த பொண்ணை எப்படி கடந்தாங்க, இந்த மயக்கத்தை எப்படி கடந்தாங்க. அப்ப ஏற்கனவே பழந்தின்னு கொட்டை போட்டவங்களுடைய தொடர்பு நம்மளுக்கு வேணும். அதாவது அனுபவ ஆசான்களுடைய தொடர்பு நமக்கு வேணும். அதுதான் 63 நாயன்மார்கள் நம்ம எடுத்த உடனே பாடுறோம். 27 பேர் துதி எதுக்கு படிக்கிறோம்? இவங்கெல்லாம் இந்த உலகத்தை பார்த்துட்டு இது ஒரிஜினல் இல்ல, இது சதம் இல்ல அப்படின்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு நுகர்ந்து நுகர்ந்து பார்த்துட்டு போனாங்க. இருந்தாலும் அவங்க நீங்க வாழ்ந்தும் பார்த்துட்டு வான்றாங்க. அனுபவம் கிடைக்கட்டும் உனக்குன்னு. அப்ப இந்த அனுபவிச்சு வரணுன்றதுக்காக தான் நம்ம உடம்பெடுத்து வந்திருக்கிறோம். அதுதான் தன்னோ கரண புவன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிலையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது நிலையில்லைன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பிடிச்சுன்னு இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் கூத்து. அதான் கூத்து. அதை புரிய வைக்கிறது தான் குருநாதர் வராரு. நமக்கு துக்கம் வருத்தம் எதுனால வருது? நமக்கு ஏதோ கிடைக்கல அவ்வளவுதான். சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு ஹரி சொன்னாம அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. எது நம்மளுக்கு கிடைக்கல அதெல்லாம் வந்து நம்ம பிகு பண்ணிடுது. நம்ம ரொம்ப சவுடால் அடிக்கிறது. எனக்கு அது வேணாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அது வேணும் நம்மளுக்கு. அது கிடைக்கல அவ்வளவுதான். அது கிடைக்கல அவ்வளவுதான். நம்ம வாய் சவுடால் அடிக்கக்கூடாது. சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு எட்டல இந்த நரிக்கு. அது மாதிரி தான் நம்ம ஏங்கின்னு இருக்கிறோம். எதுக்காக? நிலையில்லாததுக்காக ஏங்கின்னு இருக்கிறோம். சாமி தான் அதை என்ன பண்ணணும்? நிவர்த்தி பண்ணணும். ஆசை தீர கொடுப்பார், அடங்கல் மேல் வருவார். காலை மேல ஏறி வருவாரா? அதனால மனசனுடைய விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். கொடுத்துதான் கொடுப்பார். உடம்புக்கு உண்டான தேவையை பூர்த்தி செய்வார். இந்த மனசுக்கு உண்டான தேவையை பூர்த்தி செய்வார். இந்த உயிரினுடைய மயக்கத்தை நிச்சயம் தீர்த்து வைப்பார். எப்போ? திருவடி அடைஞ்சாதான், பணிஞ்சாதான் தீர்த்து வைப்பார். அது உள்ள தீர்த்து வைப்பாரோ, கனவுல தீர்த்து வைப்பாரோ, சூட்சமத்துல தீர்த்து வைப்பாரோ, ஆக மொத்தம் ஏக்கங்களை நிவர்த்தி பண்ணுவார். ஏங்க கூடாது உயிர், அவ்வளவுதான். ஏங்கன்னா அப்புறம் அழுதுட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். நிம்மதியா இருக்காது. இயல்பாவே நிம்மதி இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம யாரா கார் வாங்கினாங்கன்னா, நம்ம வீட்டுல கார் இருக்கும். ஆனா அவங்க வாங்கினாதான் நமக்கு கொஞ்சம் அது எப்படி அது மேலதான் ஈர்ப்பு இருக்கும். எப்பவுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு தான் இந்த மனம் வந்து ஆசைப்படும். இது இயல்பு. அப்ப இந்த மனசு என்னதான் நமக்கு அழகான மனைவி இருந்தாலும் ஒரு மாதிரி குரங்கு மாதிரி வேற ஒரு பொருளை தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அது ஒருபோதும் நிறைவடையாது. அப்ப இவ்வளவு கூத்தையும் சமாளிச்சு நம்ம திருவடி நிழல்ல உண்மையை கண்டறிகிறோம். அதான் அந்த பாட்டு சொல்லுது. அதை இப்ப பொழிப்புரையில பார்த்துல திருப்பி ஒரு முறை பொழிப்புரை படிச்சிடறேன். எதுக்கு இந்த சொல்லுவாங்க? அந்த சொல்லெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்ப எப்படி பழக்கப்படுத்திக்கலாம்னு பார்க்கலாம்.
காயாதி பூதம் கலை கால மாயையில் ஆயா தகல அறிவொன்று அனாதியே ஓயா பதியதன் உண்மையை கூடினால் வீயா பராகாயம் மேலும் மேவலும் ஆமே. ஆகாய முதலிய பூதங்களையும் எத்தனை பூதங்கள் இருக்கு மொத்தம்? பஞ்சபூதம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? பஞ்சபூதங்களும் என்ன வடிவாக? முக வடிவாக. ஆகாயத்திலிருந்து என்ன உற்பத்தி ஆகுது? பிராணன், அதான் மூச்சு. அப்ப ரெண்டாவது பூதம் அங்கிருந்து வந்துருச்சா? அந்த பிராணன் எது வழியா உள்ள வருது? நாசியின் வழியா உள்ள வந்து நம்மளை ரட்சிக்குது. ஆகாயத்திலிருந்து முதல்ல என்ன உற்பத்தி ஆகுது? வாயு உற்பத்தி ஆகுது. அதான் உயிர் சக்தி. அதுக்கு பேர் உயிர் சக்தி. அதுக்கு பிராணன்னு பேரு. அந்த பிராணன் எதுக்கு நம்ம உடம்புக்குள்ள வருது? இந்த உயிர் நிலைக்கணும்ல. இந்த உயிர் நிலைக்கணும் இல்லையா? நிலைக்கணுமா வேணவா? நம்ம உயிரோடு இருக்கணுமா வேணவா? இருக்கணும்னா எது வேணும்? பிராணன் வேணும். அப்போ யாரு? ஆகாயத்திலிருந்து ஞான ஆகாய சூரியனாக இருக்கக்கூடிய அம்பலவன் இருக்கு. அந்த அம்பலவன் கிட்ட இருந்து என்ன வருதுன்னா காற்று வருது. அதுதான் நடராஜருடைய கால். அதான் தூக்கிய திருவடி. இந்த தூக்கிய திருவடியை மாறி ஆடினான்னா, ரெண்டு இடது கால தூக்கி ஆடினா நம்ம இடது நாசியில மூச்சு வரும். நம்ம தான் கவனிக்கிறதே கிடையாது. சாமி வந்து போறது கவனிக்கிறதே இல்லையே நம்ம தான். அவர் வலது கால தூக்கி ஆடினான்னா வலது மூக்கு வழியா காத்து போகும். அவர் வந்து நேர நின்னு நிதானமா பண்ண ரெண்டு பக்கமும், அதாவது அதாவது வந்து சுழுமுனையிலும் இடதும் இல்லாம வலதும் இல்லாம போறதுக்கு பேரு சுழுமுனை. நடுவுல போகும். அதான் ஊர்த்தவ தாண்டவம். அவர் ஆடுற தாண்டவங்கள்லாம் பார்க்கலாம். ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக ஆடுறார் இல்லையா பிராணன் இல்ல. அப்ப கால்னா காற்று. அந்த கூத்து ஆடலைன்னா இந்த உயிரின்ற கூத்து உள்ள நடக்காது. உள்ள லப்பு டப்பு அப்புறம் நுரையீரல் எல்லாம் வேலை செய்யுது இல்ல. இன்ஜின் ஒரு பாட்டுன்னு இன்ஜின் வேலை செஞ்சுனே இருக்குது இல்லையா? அதுக்கு ருத்ரன்னு பேரு. அந்த ருத்ரன் வேலை செய்யாது. அப்ப அந்த ருத்ரன் தொடர்ந்து வேலை செய்யணும்னா, அந்த நெருப்பு தொடர்ந்து எரியணும். உயிர் நெருப்பு, ஆன்மான்ற நெருப்பு உள்ள எரியணும்னா, அந்த ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து பிராணனா இறங்கி வந்து நமக்கு அந்த பிராணனை கொடுக்கலன்னா அது எரியாது. இதுதான் சொல்லுவேன் நான். விளக்கு ஏற்றிட்டு நீங்க மரக்கால்ல மூடிட்டீங்கன்னா, விளக்கு ஏற்றிட்டு நீங்க கண்ணாடி குடிவுல மூடி பாருங்க, விளக்கு எரியுமான்னு சின்ன சோதனை செஞ்சு பாருங்க. அந்த தீபம் எரியறதுக்கு என்ன வேணும்? அந்த தீபம் எரியறதுக்கு என்ன வேணும்? நிச்சயம் ஆக்சிஜன் வேணும், பிராணன் வேணும். அது மாதிரிதான் இந்த உடம்புல உயிர்னு ஒண்ணு இருக்கணும்னா மூச்சுன்னு ஒண்ணு வேணும். அதுதான் ரெண்டாவது பூதம். இந்த ஆகாயம் எல்லாவற்றையும் தாங்கி நம்மள வச்சிருக்குது. அதான் முதல் பூதம். தலைகீழ சொல்றேன் இப்ப நான் சொல்றது தலைகீழ. ஆனா உலகத்தாருக்கு இது தலைகீழ, ஞானிகளுக்கு இது ஆரம்ப நிலை. அப்ப ஞான ஆகாயம் சொல்லக்கூடிய பர ஆகாயத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் உள்ள வருது. அதுதான் மூச்சு காத்து. அதுக்கு பிராணன்னு பேரு. இந்த பிராணன் தான் வந்து நம்மள என்ன பண்றது? இந்த உயிராகிய உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு துணை செய்யுது. இந்த காயாதி பூதம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல காயாதி பூதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகாயத்திலிருந்து கடைக்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய பூதங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆகாயமாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு ரட்சிப்பதற்காக மூச்சு காத்தா இறங்கி வரான். இது நம்ம உணர்றதே இல்லை. நம்ம ஜென்மத்துக்கு புரியறதும் இல்லை. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. இறைவனோட நேரடி தொடர்புல தான் நம்ம இருக்கிறோன்றதுக்கான அத்தாட்சியே இந்த மூச்சு தான். அத்தாட்சியே இந்த மூச்சு தான். கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் இருக்குன்னு சொல்றவனுக்கும் எல்லாருக்கும் மூச்சு இருந்தான் ஆகணும். உயிர்னு ஒண்ணு இருக்குது இல்லையா உடம்புல? அது ரட்சிக்கிறதுக்கு மூச்சுன்னு ஒண்ணு இருந்தான் ஆகணும். ஆனா தெரியாம உணரல நம்ம. அப்போ ஆகாயத்துல இருந்து இறைவன் மூச்சா வந்து இறங்கி வர்றாரு. எதுக்காக இறங்கி வர்றாரு? அந்த உள்ள இருக்கிற அக்னி எரியிறதுக்கு. அந்த அக்னிக்கு ருத்ரன்னு பேரு. அந்த அக்னி ருத்ரன் என்ன பண்ணுதுன்னா 72,000 நாடி. நீங்க கையில ஏதாவது ஒரு தவறா ஒரு நரம்பு தட்டினீங்கன்னா ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இன்னும் இப்படி உதறதுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு நரம்புல தொட்டோம்னு ஷாக் அடிக்கலாம். அதான் ருத்ரம். தெரியாதனமா அப்படி தட்டி பாருங்களேன். உங்க முழங்கையில ஒரு சின்ன நரம்பு இருக்கு, நான் சொல்றேன். அந்த நரம்பு தட்டினீங்கன்னா கையெல்லாம் அதிரி போயிடும். அப்போ இந்த ரத்தத்தை கொண்டு போகணும், பழைய ரத்தத்தை கொண்டு போகணும், புது ரத்தத்தை கொண்டாடணும், ஹார்ட் பீட் வேலை செய்யணும், நுரையீரல் வேலை செய்யணும், கல்லீரல், ராஜ உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது நம்ம உடம்புல? நுரையீரல்
முதல் ராஜா. ஏன்னா அவர் பிராணனை கொண்டாந்து உள்ள விடுறாரு, வடிகட்டுற வேலையை பாக்குறாரு, கொடுத்து என்ன பண்றாரு, உள்ள பம்ப் பண்றாரு, இதயத்துக்கு காத்து அனுப்புறாரு. 2வது ராஜா இதயம். பழைய ரத்தத்தை கொண்டாடுறாரு, புது ரத்தத்தை கொண்டாரு. எவ்வளவு பெரிய ஃபேக்டரி தெரியுமா உள்ள? ரத்தத்தை கொண்டு போற எல்லாருக்கும் ரத்தத்தை புதுப்பிக்கிறது வேலை, அவ்வளவுதான். அங்கிருந்து பிராணனா இறங்கி வந்து நுரையீரல்ல இருந்து இறங்கி வந்து வடிகட்டுறாங்க. உங்க மூக்குலயே மூக்கு உள்ள முடி இருக்கும் பாருங்க. அது எதுக்கு? வெளியில இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே நின்னு போறதுக்கு பிராணன். அப்புறம் உள்ள வந்து அப்புறம் நுரையீரல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து நுரையீரல்ல இருந்து இதயம், இதயத்துல இருந்து கணையம், கணையத்துல இருந்து இரைப்பை, இரைப்பையில இருந்து கணையம், கணையத்துல இருந்து கல்லீரல், அப்புறம் மண்ணீரல், அப்புறம் வந்து சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் பிராணன் வேணும். மொத்தம் 8 வாயுவா பிரியுது. அதான் பொரியட்ட ஆகாயம். ஆகாயத்துல இருந்து இறங்கி வராரு சாமி, வந்து 8ஆ பிரியறாரு பூமி உடம்புக்குள்ள. எப்படி பிரியறாரு? ஆதானன், உதானன், பிராணன், சமானன், தனஞ்சயன், தனதத்தன், இப்படி 8 பேர் அவருக்கு உள்ள வந்த பிறகு. அதாவது மலைக்காற்று வெளியே வருது இல்லையா, பின்பக்கம் மலத்தை தள்ளி விடணும். அபானன் மூத்திரத்தை முந்தி அடிச்சு தள்ளி மூத்திரம். நீங்க போய் இன்டர்வல் போன உடனே டக்குன்னு வந்துருதா? முதல்ல புஷ் பண்ணி வெளியே தள்ளணும். அவருக்கு யாரு? அதுக்கு ஒரு வாயு தேவைப்படுது. சரி, அது மட்டுமா? சுக்கிலம். நீங்க கனவுக்கு இன்ப அனுபவிக்க உடல் உறவு பண்ணும்போது, அப்ப சுக்கிலத்து மேல இருந்து கொண்டாடணும்ல, ஆகாயத்துல இருந்து கொண்டாந்து எதாவது புஷ் பண்ணி வெளியே தள்ளணும்ல, விதை பீஜம். அது பெண்ணுக்கு சுரோனிதம். ஏன் குழந்தை பெற்றுக்கும் போது நீங்க முக்கணும் இல்ல, அது காத்து வேணுமா இல்லையா? அப்போ ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த இறைவன் எவ்வளவு பெரிய வேலையை உள்ள செய்யறாரு பாருங்க. 8 காத்தா பிரியறாரு மொத்தம். பிராணன், அபானன், உதானன், சமானன். சமானமா எல்லா உயிருக்கு எல்லா இடத்துலயும் போய் கொண்டு போய் காத்து சேர்க்கணும் பிராணனை. பிராணன் போகாத இடம் ரத்தம் போகாத இடம். அப்ப மறுத்து போச்சுமா, கையெல்லாம் மறுத்து போச்சுன்னு சொல்றீங்கன்னா, அங்க பிராணன் போல. என்ன போல? பிராணன் போல, காற்று போல, உயிர் போல. அப்போ சர்வ வியாபின்னு ஈஸ்வரனுக்கு பேரு. சர்வ வியாபின்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறவன். அப்ப காலில் முள்ளு பொத்துனா தன் உயிரே போதுன்னு வலிக்கிறது வேலை. அப்பா இடிச்சுக்கினா வலிக்குது இல்ல? அப்போ சாமி எங்க இருக்கிறாரு? காலில இருந்து உச்சியில இருந்து பாதாதி கேசம் முதல் உச்சி வரலாம் இருக்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குது என்னது? காத்துதான். அதுக்கு பேர் பிராணன் பேரு. அப்போ ஆகாயத்துல 2வது பூதமா இருக்கக்கூடிய பிராணன் 8ஆ பிரிஞ்சு நம்ம உடம்புக்குள்ள பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குது. அதை நம்ம உணர்றதே இல்லை. அதை நம்ம உணர்றதே இல்லை. அதை நம்ம உணர்றதே இல்லை. அந்த உணராத நிலைக்கு தான் நமக்கு அறியாம. அதான் அடி முடியும் காண முடியாத நிலைமை இதுதான். உள்ள வந்து போறது இறைவன் தான்ற அறிவே இல்லாம ஜடம் உலாத்தது இல்ல, இந்த ஜென்மத்துக்கு உரைக்கல இல்ல. அதான் அறியாமை. சரி, 2வது பூதம் ஆயிட்டாரு. நம்ம உடம்புல வந்து இந்த 8 வாயுவா உள்ள இருக்கிறார் சாமி. மலைக்காற்று முதல் கொண்டு மலத்தை வெளியே தள்ளு, மூத்திரத்தை வெளியே தள்ளு, சுக்கிலத்தை வெளியே தள்ளு, சுரோனியத்தை வெளியே தள்ளி என்ன, அப்புறம் வந்து ஜீரணம் பண்றதுக்கு சிறுகுடல்ல இருந்து பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்ல பெருங்குடலுக்கு. இதெல்லாம் யார் தள்ளுவாங்க? எந்த தாத்தா வந்து தள்ளுவாங்க? கொஞ்சம் உடம்பு உள்ள இருக்கிற ஃபேக்டரி பாருங்க, நீங்களே MBBS முடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க அதுக்கப்புறம். இது எல்லாத்துக்கும் காத்து தேவைப்படுது, பிராணன் தேவைப்படுது. அப்போ எவ்வளவு பெரிய கருணை சாமிக்கு. இதுக்குதான் கோயில் கட்டினாங்க சிதம்பரம். அப்பா என்ன கூத்து சாமி இது? என்ன உயிரோட வச்சிருக்கிறியே நீ, என்ன உயிரோட வச்சிருக்கிறியே சாமி, என்ன உயிரோட வச்சிருக்க. ஓ நில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை. ஓ நில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை. தேனிலாவிய தில்லை சிற்றம்பலவன் வானிலாவி இருக்கவும் வைப்பரே. அப்போ ஊனிலாவி, ஊன்னா உடம்பு. இந்த உடம்புக்குள்ள உயிரா வந்து யார் போறது? ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி
இருப்பன் என் நாதனை நீலாவிய சிற்றம்பலவன் வானிலாவி இருக்கவும் வைப்பரே. அந்த வான் தான் ஆகாயம், அதான் சிதம்பரம், அதான் அம்பலம், அதான் தில்லையம்பலம். அப்போ பெருங்கருணை என்னன்னு புரியுதா? ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை. அவன் எப்படி இருக்கான்? ஓங்காரமா இருக்கிறான். அதை உணர முடியாம தவிக்கிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய சிமுலேஷன் ஆகல, ஒரு ஆக்டிவேஷன் ஆகல. உங்க சிம்ம ஆக்டிவேஷன் பண்ணல, உங்களுக்கு குருநாதர் கிடைக்கல, உங்களை உணர்த்துறதுக்கு மெய் உணர்த்துறதுக்கு ஆள் இல்ல. அதனால நமக்கு தெரியல, நமக்கு புரியல. நமக்கு இருட்டாவே இருக்குது, எதை தொட்டாலும் சூன்யமா இருக்குது, எதை தொட்டாலும் வெளிச்சம் இல்ல. அப்ப இந்த பாட்டு சொல்லுது இல்ல, ஓ நில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை. உடம்புல ஆவின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த ஓங்காரத்துல லயிச்சு நான் இருப்பேன்றார். வான் நிலாவிய தில்லை சிற்றம்பலவன், தேன் நிலாவிய தில்லை சிற்றம்பலவன் வான் நிலாவி இருக்கவும் வைப்பனே. இப்படி ஆகாயத்திலிருந்து வந்து ஆகாயத்துல என்ன நிலவி வச்சிருப்பான் அப்படின்றது அந்த பாட்டு. ஆனந்தமா வச்சிருப்பான். தில்லை அம்பலத்தை பத்தி பாடக்கூடிய பாட்டு. அப்போ ஆகாயத்திலிருந்து ஆகாய முதலிய பூதங்களையும் கலை காலம் அப்படிதான் காயாதி பூதம் கலைகால மாயையில் முதல் வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் எடுத்துக்கிறோம். அப்ப எப்படி வரான் இறைவன்? ஆகாயமாக இருந்து பிராணனா இறங்கி வந்து 8 வாயுவா உள்ள பிரிஞ்சு ரொம்ப ஆழமா போறேன். நான் MBBS படிக்காத குறை தான் இப்ப நம்ம எல்லாருமே. ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் ரட்சித்து கல்லீரல், மண்ணீரல், கணையம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான காற்றை உள்ள அனுப்பி பிராணன் போகாத இடம் நோய்ங்க. எழுதி வச்சுங்க. நம்ம உடம்புக்குள்ள எந்த இடத்துல பிராணன் போலியோ அந்த இடம் நோய். அது தேங்குச்சுன்னா கேன்சர், அவ்வளவுதான். என்ன பிராணன் போகாத இடத்துல ரத்தம் போகாது, ரத்தம் போகாத இடத்துல ரத்தம் தேங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? சீழ் பிடிக்கும், சீழ் பிடிச்சா என்ன ஆகும்? கண்ணி போயிடும், கண்ணி பிடிச்சு கண்ணி ஆயிடுச்சு, கண்ணி பிடிச்சுன்னா கண்ணி போச்சுன்னா என்ன ஆகும்? நாள்பட்டது நாய் போச்சுன்னா அங்க கேன்சர் செல் உற்பத்தி ஆகும். அந்த கேன்சர் செல் அப்போனா இறைவன் அங்க போல. கேன்சருக்கான காரணம் என்ன? சாமி அங்க நடனம் ஆடல. பிரஸ்ட் கேன்சர்ன்றான், அப்புறம் லங்ஸ் கேன்சர்ன்றான், தைஸ்ல கேன்சர்ன்றான், தொடையில கேன்சர்ன்றான், உயிர்நிலையில கேன்சர்ன்றான், கருப்பையில கேன்சர்ன்றான், ஆசன வாயில கேன்சர்ன்றான், தொண்டைக்குடியில கேன்சர்ன்றான், மூளையில கேன்சர்ன்றான், பிரெயின் கேன்சர்ன்றான். இந்த கேன்சர்ன்ற சொல்ல பார்த்து பயந்துடாதீங்க. என்ன அது என்ன தெரியுமா? சாமி அங்க நடனம் ஆடலன்னு அர்த்தம். சாமி அங்க நடனம் ஆடலன்னு அர்த்தம். அப்ப நோய் எங்கிருந்து வருது? சாமி பிராணன் அங்க போய் சேரல. 8 வாயுவும் போய் அங்க ஒரு சமானன் அங்க போய் வேலை செய்யல. குறியீட்டு ஆகாயத்துல சாமி ஆடுற டான்ஸ் எல்லாம் அங்க ஒரு டான்ஸ் குறையுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிராணனை சரி பண்ணா நோய் தீர்ந்துடும். எந்த நோயா இருந்தாலும் தீர்த்திடலாம். பிராணன் போய் சேரலாம் அந்த ஏரியாவில், அவ்வளவுதான். அதனாலதான் வீங்கி போச்சு, அவ்வளவுதான் கண்ணி போச்சு. அதனாலதான் நாள்பட்ட நோயாவது மாறுது, அதான் செல்லு உற்பத்தி ஆகுது, அதான் அழுகி போகுது, சீழ் பிடிக்குது. குடல்ல கேன்சரு, பெருங்குடல்ல கேன்சர் வராத இடமே கிடையாது இப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராணன் போய் ஒழுங்கா சேரல, நல்ல காத்து கிடைக்கல, நல்ல ஜென்மத்துக்கு நல்ல காத்து கிடைக்கல, அவ்வளவுதான். இதுதான் நோய் கணக்கு. இப்ப அறிகுறி தெரிஞ்சு போச்சா? அப்ப ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த பிராணனா இறங்கி வந்த இறைவன் உள்ள ரட்சிக்கிறது 8 விதமான காற்றா உள்ள வராரு. அப்படி 8 விதமா காற்றை வந்து எதை ரட்சிக்கிறாருன்னா இந்த உயிரை ரட்சிக்கிறாரு. இந்த உயிர் எப்படி இருக்குன்னா நெருப்பா இருக்குது. அந்த நெருப்பு தான் அக்னி. இப்ப 3வது பூதத்துக்கு வந்துட்டோம். இந்த அக்னியோட வேலை என்ன? தேஞ்சே அழியிறது. அதுக்கு தேயுன்னே பேர். அதுக்கு என்ன பேர்? அதுக்கு தேயுன்னு தான் பேர். வாயு, தேயு, பாயு, உபஸ்தம் அப்படின்லாம் சொல்றான் இல்லையா? அப்ப அக்னின்னா என்ன செய்யணும்? அதுக்கு தேஞ்சே அடி. ஒரு சுடர்னா எவ்வளவு தூரம் எரியும்? எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும், திரி இருக்கிற வரைக்கும் எரியும், அது களம் இருக்கிற வரைக்கும் எரியும். கடைசியில களம் மட்டும்தான் இருக்கும், மண்ணு அப்படி நின்றுடும். அப்போ தீபத்தினுடைய குணம்னா அழியிறது. அதனால்தான் அதை அழிக்கிற கடவுள்னு சொன்னாங்க. அது தேஞ்சு அழியும், இயல்பு தானே. ஒரு தீபம்னா எது வரைக்கும் எரியுங்க? எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரிக்கும். அதே மாதிரிதான் இந்த உடம்புன்ற
அகல்ல மனன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர்ன்ற நெருப்பு இருக்கும். அது எது வரைக்கும்னா கருமா இருக்கிற வரைக்கும். இதான் ரகசியம். இதான் ரகசியம். இதான் சிதம்பரம் ரகசியம். அப்போ நீங்க எல்லாருமே இந்த உடம்புன்ற அகல்ல, இந்த மனன்ற எண்ணெய, இந்த உயிர்ன்ற திரிய, இந்த உயிர்ன்ற நெருப்ப எப்படி பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதான் திருமூலர் 3000 பாட்டு கொடுத்திருக்கிறார் இந்த மெய்ஞானத்துக்காகத்தான். 3000 பாட்டு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஊனில் ஆவி பாடணும் இல்லையா? அது மாதிரிதான். இந்த உடம்புக்குள்ள ஆவியா வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. ஆகாயமா இருக்கிறவன் ஆவியா வந்தான். ஆவியா வந்தவன் 8 பக்கமும் தெரிஞ்சு நம்மள ரட்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த உயிர் வந்து வேலை செய்யுது. நெருப்பா இருக்குது. அந்த நெருப்பா இருக்கிற இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா, தேய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நாலு ஒரு மேனி பொழுது ஒரு ஒண்ணு தேய்ஞ்சிட்டு இருக்காரு. அதனாலதான் தேய்ற நெருப்ப தேஜஸ்ல போய் நிறுத்திடணும். அந்த உயிரோட இயல்பு என்ன? அவர் வந்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? வந்துட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க. நிலையா குச்சி அடிச்சுன்னு இருக்க போறது இல்ல. அப்படி இருந்தவொன்னு யாருமே இல்ல. வந்தோமா, வந்த வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். 6வது வகுப்புல டீச்சர் நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு, டீச்சர் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அன்பா இருக்கிறாங்க சொல்லிட்டு 6வதுல இருக்க முடியுமா? மதியானம் என்ன தயிர் சாதம் கொடுத்தாங்க, என்ன அன்பா பாத்துக்கினாங்க, எங்க வீட்டுல சாப்பாடு போடல, எங்க டீச்சர் எனக்கு சாப்பாடு போட்டாங்க, அவங்க மேல எனக்கு அன்பு இருக்குது, நான் பாஸ் பண்ணிட்டேன். 8வது பாஸ் பண்ணிட்டீங்க, 7வது டீச்சரை விட்டு வரவே முடியல, விட்டு சரி அதுக்காக 7வதுல இருப்பீங்களா? டீச்சர் என்ன சொல்ல என் செல்லம் போதும், நீங்க 7வது போ, அங்க ஆசை அவங்களும் சொல்ல நல்லா சொல்லி தருவாங்க சொல்லி அவங்க நல்லா வழி அனுப்பி வைக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் உயிரும். இந்த உடம்புக்கு சொல்லும் போதும், உன் நிலைமை முடிச்சு போதும் கிளம்புன்னு சொல்லும். அப்புறம் மனசுகிட்ட சொல்லும் போதும், வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லும். சரி உயிர் அப்ப 3 பேர் மும்மூர்த்திகள் முடிவு பண்ணுவாங்க. அதான் மரணம். அவங்களுக்கு நல்லா தெரியும் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு. உடம்புக்கு நல்லா தெரியும், இந்த மனசுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த மயக்கம் தான் நம்மளுக்கு அந்த உண்மையை சொல்லாது. எல்லாருக்குமே எல்லா ரகசியம் தெரிஞ்சிடாது. எல்லாருக்குமே எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடாது. அப்போ இந்த நெருப்போடைய குணம் என்ன? தேஞ்சு அழியிறது. அது எப்படி இருக்குது? உயிரா இருக்குது. எப்படி ஆன்மா? அது ஆன்மா தான் ஆன்மா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜுரம் அடிக்குது. ஐயோ 100 டிகிரிக்கு மேல காயுதுங்க, 105 டிகிரி. போன வாரம் அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, புனித அம்மா. ஐயோ பேரனுக்கு 105 105 டிகிரி சாமி வேண்டிங்க. நான் மெசேஜ் எடுக்க மாட்டேன்னு தேவி அம்மாக்கு மெசேஜ் பண்ணி, நீங்க சொன்னா கேட்பாரு. என்ன கூத்து இதெல்லாம்? 105 டிகிரிங்க ஐயா கொதிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜுரம். அப்ப எங்க இருந்து வந்தது இந்த சூடு? அப்ப உடம்புக்குள்ள எங்க இருக்குது நெருப்பு? இதுதான். அதான் உயிர் நெருப்பு. ட்ரிபிள் வார்மர்னு சொல்றாங்க அது உடம்புல. ஆனா உடம்புடைய ஹீட்டை தக்க வைக்கிற இடம். அப்ப உயிரா இருக்கிறது யாரு? சாமி இருக்கிறாரு, நெருப்பா இருக்கிறாரு. அப்ப 3வது ஆகாயம், 3வது போதம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த நெருப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதான் ஜீவாத்மா. இதான் ஜீவாத்மா. இந்த நெருப்பு தான் நம்மளை ரட்சிக்குது. எப்படி உள்ள எல்லா விஷயமும். அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. செத்து போன உடம்புல நெருப்பு இருக்கு, சூடு பறக்க தேய்ச்ச சூடு பறக்க தேய்கின்றாங்க. கை 2 சூடு பறக்க தேய்ச்ச சூடு வருதா இல்லையா? கண்ணுல ஒத்திக்கிறோமா இல்லையா? அப்ப உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சூடு இருக்கும். உயிர் போயிடுச்சுன்னா சூடு வராது. நீ பொணத்து கையில வருமா? வராது. ஏன்னா அங்க இல்ல. அந்த அக்னி இல்ல, எழுந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். பொணத்துக்கு இந்த சூடு வராது. அப்ப ஆகாயமா இருந்து நமக்கு பிராணனா இறங்கி வந்து 8 காட்டா மாறி எதை ரட்சிக்கிறார்? இந்த உயிரை ரட்சிக்கிறார். அந்த உயிர் எப்படி இருக்கு? நெருப்பா இருக்குது. அதான் பஞ்சபூதங்கள்ல 3 பூதம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த நெருப்புல இருந்து ஒரு வேர்வை வருது. அதான் திருப்பார்கடல், அதான் நாராயணன், அதான் மனசு, அதான் தண்ணி. இந்த மனம்ன்ற இந்திரியத்தை நம்முடைய ஏதோ கண்ணால வந்து பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அதான் வயிறு. அப்போ ஆகாயம், அப்புறம் காத்து, அதுக்கப்புறம் மார்பு, அதான் நெருப்பு கூடுது. ட்ரிபிள் வார்மன் சொல்றதுல இருப்பேன். அப்புறம் வயிறு, இது நீரால் ஆனது. அப்போ இறைவனுடைய வேர்வை தான் நீரு. அதனுடைய சலிப்பு, அதுல இருந்து ஊத்தான வந்ததுதான், நெருப்புல இருந்து வந்ததுதான். நீர்மேல் நெருப்பு தான். அதிசயம் இல்ல? நீர்மேல் ரெண்டும் ஒண்ணா ஒட்டாது. ஆனா அங்கிருந்து தான் இது வந்தது. நெருப்புல இருந்து தான் வந்தது. நெருப்புல இருந்து வேர்வை வந்தது. அங்கிருந்தா புகை வந்தது, அங்கிருந்தா மேகம் வந்தது, அங்கிருந்தா வந்து மழையே வந்தது. அதான் நீரு. அப்ப இந்த வயிறுன்ற பூதம் வந்து நீரால் ஆனது. அதான் நாராயணன்.
ஆனா 75% இந்த உலகத்தை மூடி இருக்குதுன்னா அது தண்ணி. அதனாலதான் அதை பார்த்து பயப்படுறோம். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. அவன் 108வது திவ்ய தேசம் எங்க வச்சான் பாருங்க. கடலை பார்த்து பயந்துட்டான். அதனால அதை எண்டுன்னு முடிவு பண்ணிட்டான். ஒருவேளை தண்ணி வந்து சூழ்ந்து முழுத்திடுமோ நம்மள எல்லாம் பயந்துட்டான். அப்ப கடலே கடவுள் நினைச்சிட்டான். கடலே கடவுள் நினைச்சான். அதனால அவனுடைய அறிவு அவ்வளவுதான். 24 தத்துவம் அவன் வைணவன். எண்டு அவ்வளவுதான். 108 திவ்ய. அதுக்கு மேல ஆகா இருக்குன்றது ஒரு விஷயத்தை அவன் என்ன பண்றது கிடையாது. ஏத்துக்கவே மாட்டாங்களே. சிவபெருமான சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. சுடுகாட்டு கடவுள் தான் சொல்லுவாங்க. ருத்ரனை தான் கீழே இருக்கிற ருத்ரனை தான் பார்ப்பாங்க அவங்கள. அந்த மேலான அறிவு அவங்களுக்கு வராது. நடத்துறது இறைவன் தான்ற அறிவு அவங்களுக்கு வராது. ஆகாயமா இருக்கிறது சில சில தில்லை சிற்றம்பலம் சொன்னா ஒத்துக்க மாட்டான். அவன் மூச்சா இறங்கி வரான், அவன் தான் கால் தூக்கி ஆடுறான்னா ஒத்துக்க மாட்டான். அவன் தான் உனக்கு ஜீவாத்மாடா, அவன் தான் நீ சொல்ற ஜீவாத்மாடா நெருப்புடான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். டேய் அதுல இருந்து வந்த வேர்வை தாண்டா நீ அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். நீ தாண்டா மனமாகி இருள், நீ தாண்டா அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். நான் தான் அனாதி என்னுவான். யார? அவனால தான் கண்மம்னு சொல்றாங்க அவனை. கர்ம கடவுள், கர்மாதிபதி. நல்வினை தீவனிக்கு அவனை பிறப்புச்சு. அதான் இதா பிரம்மச்சு. உயிர்களை அப்படியே கர்மாவில தள்ளி தள்ளி விட்டுறது. காப்பாத்துற கடவுள்னு பேர் வாங்கிட்டான். அதான் கிடத்தல். தண்ணி எழுந்து நிக்காது என்னைக்குமே. தண்ணியால எழுந்து நிக்க முடியுமா? நிக்காது. அது கிடக்கும். விட்டீங்கன்னா பாம்பு மாதிரி தான் போகும் தண்ணி. அதான் சயனித்தல். ஆக மொத்தம் தண்ணி இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. அப்ப நாராயணனும் நமக்கு வேணும். அதான் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் செய்வாங்க. அனலும் வேணும், புனலும் வேணும். அனல்னா உயிர், புனல்னா அதை ரட்சிக்கிறது தண்ணி வேணும். அப்போ இந்த ஆகாயத்துல ஆகாயம் காற்றா இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் நெருப்பா இறங்கி வந்திருக்காரு நம்ம உடம்புல. இது ரகசியத்தை அப்படியே சொல்லிட்டே வரேன் நான். நம்ம உடம்புக்குள்ள எப்படி பரிமளிக்கிறாங்க இறைவன்றது. இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நெருப்பு தன் வேலையை செய்யும் போது அதுல இருந்து வேர்வையா அப்ப மனமா வெளியே வராரு. அதான் மனம்தான் அந்த நீர். அப்ப பூதம் எப்படி வெளிப்படுது? நம்ம உடம்புக்குள்ள 75% நீரால் ஆனதுன்னு சொன்னேன். ரத்தம், சதை, நீர். 75% நம்ம உடம்பு தண்ணியால் ஆனதான். தண்ணி இல்லைன்னா கால் மரத்துக்கும், கை மரத்துக்கும். நீர் சத்து குறைஞ்சு போச்சுன்னா வெலன்னு வந்துடும். யாருன்னா விழுந்துட்டாங்கன்னா முதல்ல என்ன ஜூஸா கொடுக்குறாங்க? முதல்ல என்ன கொடுக்குறாங்க? தண்ணி தானே கொடுக்குறாங்க. விழுந்த உடனே மூஞ்சில என்ன அடிக்கிறாங்க? தண்ணி தானே அடிக்கிறாங்க. ஏன்னா தண்ணி பட்ட உடனே உயிர்ப்பு வந்துடும். 70% இந்த உடம்பு. அப்ப நீரால் ஆனது. நீர்ன்ற அப்ப நீருடைய பெருமை சொல்லி மாளாது. மனம் இந்த உடம்பு ஃபுல்லா வியாபிச்சு நிக்குது. மூக்குல அது கொஞ்சம் ஏடா கூட பண்ணுச்சுன்னா அவள்தான் ஜலதோஷம் பிடிச்சிக்கும். மூக்கடைப்புங்க ஐயா, மூக்கடைப்பு. ஆமாங்க ஐயா, ஆமா. மூக்கடைப்பா? ஆமாப்பா, ஆமா. யாரு அது? ஜலம், ஜல தோஷம். அதுக்கு பேர் என்னது? ஜல தோஷம். இந்த உடம்புக்குள்ள என்ன தோஷம் இருக்குது? ஜல தோஷம். பிராணன் கூத்தாடும். ஜலம் வந்து மூழ்கிடுச்சுன்னா அதான் ஜலதோஷம். நல்லபடியா மூச்சு வந்து போல இல்ல உள்ள. மூக்கடைப்புங்க ஐயா, பேச முடியலங்க ஐயா, குரல் ஒரு மாதிரியா இருக்குங்க. யாருன்னா உள்ள நாராயணன் வந்து நம்மளை தடுத்துட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஜலமா இருக்கிறது யாரு? நாராயணன். அப்ப இது வரைக்கும் ஆகாயம் வந்த இறைவன் மூச்சா இறங்கி வந்தாரு. மூச்சா இறங்கி வந்த இறைவன் நெருப்பா உள்ள இருக்கிறாரு. நெருப்பா இருக்கிற இறைவன் நமக்கு நாராயணனா காட்சி கொடுக்கிறாரு. அதான் நீரு. அப்படி நீரா இறங்கி வந்த இறைவன் கடைசியில திடமான இந்த உடம்பை காமிக்கிறார். அதான் மண்ணு. நான் என்ற கொம்பை பிடிச்சு நிக்கிறார். அதான் மண்ணு. இப்ப ஆகாயத்துல பஞ்சபூதம். அப்ப இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியுதா? காயாதிபூதம் கலை காலமாயையில் ஆயாதகல அறிவொன்று அநாதியே. அப்போ இது வரைக்கும் இந்த உடம்பு தான் பிரதானம், இந்த மண்ணு தான். அப்ப எப்படி இப்போ இப்ப இதனுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டே வந்தேன் நான். ஆகாயத்தினுடைய பெருமை நம்ம எல்லாம் தாங்கி வச்சுக்குது. இந்த பிராணனுடைய பெருமை நமக்குள்ள 8 காத்தா இருக்குது. இந்த உயிரினுடைய அருமை, அதான் நெருப்பினுடைய பெருமை. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் இந்த நெருப்பு தான். அதான் ஜீவாத்மா. அந்த நெருப்புல இருந்து உற்பத்தி ஆனதுதான் அந்த மனம். அதான் நாராயணன். அந்த மனம் வியாபிச்சு இருக்குது. அந்த நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த நீர் எதை நம்பி இருக்குன்னா மண்ணை நம்பி இருக்கு. அதுல இருந்து உற்பத்தி ஆனதுதான் பனிக்கட்டி. பனிக்கட்டி தான் திடமாச்சுன்னா அது மண் மூலமா நிற்கும். நான் சொல்றது தலைகீழ. அப்ப கடைசியில மண்ணுன்ற ஒரு போதத்துல வந்து முடியுது. அந்த மண்ணு தான் நம்ம கண்ணால பாக்குறது. அந்த சகப்பா இருக்காங்க அந்த அக்காவா? கருப்பா ஒரு குள்ளமா ஒரு பையன் வந்தானா அவனா? அப்ப கண்ணுக்கு என்ன தெரியுது?
மண்ணு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மண்ணு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா, அதான் தூலம்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நாராயணன தெரிஞ்சீங்கன்னா கொஞ்சம் மனச படிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற உயிர தெரிஞ்சுக்கன்னா கொஞ்சம் நீங்க ஆத்ம அறிவுக்கு வரணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற காற்ற நீங்க தெரிஞ்சு நீங்க பிராணாயாமம் செய்யணும். அதுக்கு மேல இருக்கிற ஆகாயத்த நீங்க தெரிஞ்சீங்கன்னா பூர்வ மத்தியத்துக்கு வரணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப மண்ண தெரிஞ்சுக்கணும். முதல்ல உடம்ப தெரிஞ்சுக்கிறீங்க. உடம்பால இருக்கிற அவஸ்தைய தெரிஞ்சுக்கிறீங்க. அதான் மண்ணு. மண்ணுன்ற போதத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப என்ன சொல்றாங்க இந்த 2 வரியில? காயாதி பூதம் கலை காலமாயையில் ஆயாதகல அறிவொன்று அநாதியே. நல்ல ஒரு சாதகன், நல்ல ஒரு சாதகி, இறைவனை தேடுறவங்க இந்த உடம்ப கடந்துருவாங்க. சரி, இந்த உடம்பால ஒண்ணுமே இல்ல. அப்ப மண்ணுன்ற போதத்தை கடந்துட்டாங்க. அடுத்து இந்த மனம், இது ஒருபோதும் நிறைவடையாது. அதான் சொன்னேனே, பக்கத்து வீட்டு பொருள் மேலதான் ஆசை போகும். என்னதான் அழகான பொண்டாட்டி திருப்பி திருப்பி இந்த மனத்தினுடைய இயல்பு இப்படித்தான் இருக்கும். அதுக்கு உடைய குணமே என்னன்னா ஆசைப்பட்டு இருக்கிறது அவள் தான். நமக்கு நல்ல பீரோ ஃபுல்லா புடவை இருக்கும். ஆனா அந்த குப்பை வாடுற பொம்பளை கட்டிக்கிற புடவை மேலதான் நமக்கு ஈர்ப்பு இருக்கும். இவ போய் இந்த புடவை கட்டிக்கிற பத்தியா? அப்ப எவ்வளவு மட்டமான மனசு நம்மளுக்கு, எவ்வளவு கேவலமான இவன் ஓயாவுக்கு இவ்வளவு ஒரு ஃபேன் ஷர்ட்டா, இவன் இவ்வளவு நீட்டா வந்துக்கிறான், இவன் பெரிய பதவியில இருப்பான். பட் ஒரு பியூனை பார்த்து பொறாமப்படுவான். அப்போ மனம் இயல்பு புரியுதா? அப்போ இந்த உடம்ப கடக்கிறது எவ்வளவு பாடு, அத மண்ணுன்ற போதத்தை கடந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த மனன்ற பெரிய கூத்து, ஐயோ 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 சொல்லி மாலாது. காம குரோத மோகம் லோபம் மதம் மாச்சரியம் டம்பம் மசி 8 பேய் இந்த மனசுல இருக்குது. 8 பேய் இருந்து 8 பேய ஓட்டணும். யார வச்சு ஓட்டுவீங்க? குருநாதருடைய அருள் இருந்தாதான் ஓட்ட முடியும். அப்புறம் இந்த மண்ணுன்ற போதத்தை கடந்து, இந்த உடம்புன்ற அவஸ்தையை கடந்து, மண்ணன்ற இந்த நாராயணன் என்ற தண்ணியை கடந்து, மாயா சமுத்திரம், அவன் மாயா சமுத்திரம், மாயோன்னு பேரு, அவனை கடந்து, அவன் லீலையா லீலை, ஐயோ ஐயோ சொல்லவனா லீலை. அதனாலதான் கிருஷ்ணன் அவனை வணங்குறாங்க எல்லாருமே. எல்லாரும் நிறுவனம் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். 16,000 பொண்டாட்டி முடியுமா? முடிய கதையா அது. கல்யாணம் பண்ணிக்கினே போக வேண்டியதுதான். 4 நித்திய கல்யாணம். அவனுக்கு நித்திய கல்யாணம், அவனுக்கு பெருமாள் எல்லாம் நிறைய பேர் இருக்கும் பாருங்க. நித்திய கல்யாணம், அந்த கல்யாணம். அவன் உலகத்தை விடவே மாட்டான். அவனுக்கு மண் உண்ட மாலாவன்னு அவனுக்கு பேர். மண்ணை தின்னுடுவான் அவன். மண் என்ன பண்ணுவானா தின்னுடுவான். வாய் உள்ள மண் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அவனுக்கு உலகளந்தான்னு ஒரு பேரு. அவனை கடக்கணும். அவன் சாதாரண விஷயமா அவன் விடவே மாட்டான். திருப்பி யோனியில கொண்டு போய் சங்கு சக்கரத்துல விட்டுருவான். ஆமா, சங்குன்றது நாதம், சக்கரன்றது கண்ணு. கண்ணாலே எல்லாத்தையும் முடிச்சிருவான். அதனால அவனை கடக்கணும். அவன் சாதாரண விஷயமா அவள் தான் இந்த வைணவர்களை திருத்தவே முடியும். ஆனா அந்த மயக்கத்துல இருப்பாங்க பாவம். அவங்க எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ மண்ணுன்ற போதத்துல நானுன்ற திமிரை கடந்து, அதுக்கப்புறம் நாராயணன்ற ஒரு மயக்கத்தை கடந்து, அதுக்கப்புறம் உயிர்ன்ற ஒரு உயிர் அறிவு, தன்னை அறியக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, மயக்கம், உயிர் மாயைன்னு சொல்ற மாயா சக்திகள், அத்தனை மாயை கடந்து உயிர்ன்ற நெருப்பு தெரிஞ்சுக்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க 2வது வரி? ஆயாது அகல அறிவொன்று அனாதியே. அப்ப இந்த பூதங்கள் எல்லாம் தவிர அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அது மேலான பரம்பொருள் ஒருத்தர் இருக்கிறான்னா, அப்ப உடம்பு கடக்கணும், மனசை கடக்கணும், இந்த உயிரை கடக்கணும், உயிரை கடந்து பிராணன்றதையும் கடந்து ஆகாயம்ன்ற இடத்துல போய் அறிவாகிய ஞான வெளியில போய் நான் நிக்கணும் சாமி. அதான் காயாதி பூதங்கள் கலைகால மாயில் ஆயாதகல அறிவொன்று அனாதியே ஓயா பதியதன் உண்மையை கூடினால், அப்ப இந்த உடம்பு சதம் கிடையாது, இந்த மனம் சதம் கிடையாது, இந்த உயிர் சதம் கிடையாது, இந்த பிராணனும் சதம் கிடையாது. இந்த பிராணனுக்கு மேல ஆகாயம் மட்டுமே அறிவா இருக்கிற ஆண்டவன் மட்டும்தான் சதம்னு ஒருத்தன் போய் மேல புருவ மத்தியில நிக்கிறான்னா, அங்கதான் ஓயா பதி, அங்கதான் வீட்டுக்காரர் இருக்காரு நம்மளுக்கு. நம்ம உயிருக்கு தலைவன் எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கிறான். ஓயா பதி அதன் உண்மையை கூடினால் வீயா பராகாயம் மேவலுமாமே. அந்த இடத்துல இறைவனோட 2 கலந்து இருக்கலாமே அப்படின்னு இந்த பாட்டு சொல்லு. பராகாயன்றது இதுதான். இப்போ பஞ்சபூதத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு உடம்புக்குள்ள புரிஞ்சிட்டு இருக்குமே. இன்னைக்கு வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெளிவா MBBS முடிச்ச மாதிரி ஆயிட்டு இருப்பீங்க. இந்த மண்ணுன்ற உடம்பு கடந்து,
மனம்ன்ற இந்த நீரை கடந்து, அப்புறம் உயிர்ன்ற நெருப்பை கடந்து, அது உயிரறிவு, ஜீவன். ஜீவன் இந்த ஜீவன் சிவன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த புராணனை படிக்கணும். அந்த புராணனை எங்க படிக்கணும்? ஆகாயத்துல படிக்கணும். புராணன்றது காற்று. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றுவன் இல்லை. ஏமா நம்ம கிட்ட வரமாட்டான். இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மை தெரியும். அப்ப இதெல்லாம் நீக்கணும். அறிவால் நீக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க 2வது வரி, அறிவொன்று அனாதியே. இது யாரும் இப்ப நிலை கிடையாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பாக்குறதெல்லாம் நம்பி 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 ஏமாந்தது போதும். இவன் காட்டுற அன்பு நிக்குமா, அவன் காட்டுற அன்பு நிக்குமா, இவங்க காட்டுவாங்களா, அவங்க காட்டுவாங்களா, இவங்க கொல்லி போடுவாங்களா, நம்மள தூக்கி எடுப்பாங்களா, இவன் சாப்பாடு போடுவானா, இவன் தண்ணி ஊத்துவானா. அப்போ என்ன ரீசன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரீசன் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உள்ள எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா இதெல்லாம் நிலையில்லைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த நிலையானது எது, நிலையில்லாதது எது? இதுதான் திருப்பி திருப்பி வலியுறுத்துறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா சொல்றாங்க இல்லையா? அப்ப வெறும் காத்து தான், புஷ்ன்னு இருக்கும் உடம்பு வயசுக்கு வந்த பிறகு. பாக்குறது இழுக்கும் காற்று, எல்லாம் பிராணன் தான். அதே பிராணம் போனோமா எப்படி இருக்கும்? கிழவியான பின்னே கிட்டாது இந்த வாய்ப்பு. யாரா திரும்பி பார்ப்பாங்களா? தொங்கி போன மஞ்சா பை மாதிரி இருக்கும் உடம்பு. அப்போ நல்லா தேஜஸா இருந்தது காரணம் என்ன? பிராணன். பிராணனா இருக்கும்போது நம்மள நல்லா மதிச்சாங்க. அதே பிராணன் இறங்கி போச்சுன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க. வயசாயிடுச்சுன்னா யாரும் மதிக்கிறாங்களா? மதிக்க மாட்டாங்க. அப்போ நல்லா இருக்கும் போதே இறைவனை பிடிச்சிடணும், திருவடிக்கு வந்துடணும். அதுதான் சொல்றாங்க. ஆயாது அகல அறிவொன்று இதெல்லாம் நிலையில்லை, இதெல்லாம் நிலையில்லைன்னு அறிஞ்சு 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 ஞான ஆகாயத்துல போய் நின்னுடுப்பா நீ. அங்க நின்னா வீயா பர ஆகாயம் மேவலுமாமே. அழியாத பரம்பொருளை கொண்டு போய் சேர்ந்துரு. உடம்பு நல்லா இருக்கும்போது சேர்ந்துரு, அவ்வளவுதான். அப்ப ஞான ஆகாயத்துல போய் சேரணும், இந்த பர ஆகாயத்துல போய் சேரணும். அதுதான் இறுதி எண்டு. இதுதான் இறுதி எண்டு. இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. காயாதி பூதம் கலை கால மாயையில் ஆயாதகல அறிவொன்று அனாதியே. முடிவாயிடுச்சு. அறிவுதான் அனாதி. அந்த அனாதி தான் பிடிக்கணும். நம்ம எல்லாம் அனாதி தான். அனாதியாகி இறைவனை பிடி அவனை இறுக்கி பிடிச்சிட்டோம்னா, பற்றற்றானை பற்றுக அப்படி பிடிச்சி நம்ம மேல போனோம்னா பர ஆகாயம் கிடைக்கும். பர ஆகாயம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? சாமி எல்லா பதமும் இந்த அட்டமா சித்தியில மிகப்பெரிய உண்மை நம்மளுக்கு தராரு. அப்போ இந்த உழைப்புக்கு குருநாதருடைய அருள் வேணும். அது இல்லைன்னா நடக்காது. எவ்வளவு பெரிய பாடம் இல்ல? எவ்வளவு ஒரு விஷயத்தை கடந்து போக வேண்டியது இருக்குல்ல? அங்க இருந்துதான் வந்தோம். நம்ம சாமி கிட்ட இருந்தா வந்திருக்கிறோம். நம்ம பூமிக்கு மறந்துட்டோம். சுத்தமா மறந்துட்டோம். அதான் மறைப்பு சக்தி. சாமிக்கு திரோதான சக்தின்னு ஒண்ணு இருக்குது. நம்முடைய முற்பிறவிலாம் அவர் காமிக்கவே இல்லை. நம்ம என்ன செஞ்ச பாவம் செஞ்ச, என்ன புண்ணியம் செஞ்சு அவர் மறைச்சு வச்சிருக்கிறார். அதுவும் சாமிகள் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய ஆகாயமா இறங்கி வந்த இறைவன் பிராணனா இறங்கி வர்றாரு. பிராணனா இறங்கி வந்து உயிரா இருக்கிறாரு. உயிரா இருக்கிறவர் வந்து இப்படி மனமா இருக்கிறாரு. இப்படி மனமா இருக்கிறது வந்து உடம்பா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்ப இதுக்கப்புறம் மனுஷால பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உடம்பால ஒண்ணு பாப்பீங்க, அப்புறம் மனசால பாப்பீங்க, அந்த உயிரறிவு பாப்பீங்க. அதுக்கப்புறம் பிராணனுடைய அளவு பாப்பீங்க. நீங்களே டாக்டரா மாறிடுவீங்க. போங்க சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுதான் மெய்ஞானம். மெய்ஞானமாகி விளைகின்ற மெய்ச்சுடரே. இதுதான் மெய்ச்சுடர். அந்த மெய்ச்சுடர்ன்றது உயிர். அத்தனை சுடரையும் ரட்சிக்கணும் சாமி. அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற சுடர் நம்ம உயிரை ரட்சிக்கிறதுனால அதுக்கு ஒரு எம்பெருமான்னு பேரு. எல்லா உயிரும் ரட்சிக்கிறதுனால அவருக்கு நம்பெருமான்னு பேரு. அதனால்தான் இறைவன் அவருக்கு பேரு. எல்லாருக்கும் படி இலக்கணம் இல்ல? இந்த நெருப்புடைய குணம்னா பசி. அதனாலதான் அன்னதானம் பண்ணாரு வள்ளலாறு. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்க வாழும் மனிதர்களுக்குன்னு பாரதி சொன்னான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உயிரே சாப்பாட்டுக்கு தான்.
ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு? இந்த வயித்துக்கு தானேன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மை தானே? சரி. அப்ப அந்த உயிருடைய தேக்கம் என்னன்னா சாப்பாடு. அதனால தான் அடியாருக்கு சாப்பாடு போடணும். அப்ப ஜீவனுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாப்பாடு வாங்கி குடுங்க. அது போதும். அதனால தான் அன்னதானத்துல சிறந்த தானம் எது சொன்னாங்க? அன்னதானம். இப்ப இந்த உடம்புன்ற ரகசியம் நல்லா புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு வகுப்பு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டிருக்குன்னு நான் அடியேன் நம்புறேன். சாமி இறங்கி வந்து பேசியிருக்காங்க. ஆகாயம் முதற்கொண்டு மண்ணு முதற்கொண்டு ஒரு உண்மைய விளக்கியிருக்காங்க. இந்த ஒரு வகுப்பு போதும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல ஜென்மத்துக்கு ஒரு சொல்லு. அப்போ மதிக்கணும். மதிக்கணும். அந்த ஆணவம் நம்மள பிரிச்சு சின்ன பின்னமாக்கிடும். மண்ணுக்கு பேதம் உண்டு. மனசுக்கு பேதம் உண்டு. ஆனா உயிருக்கு பேதம் கிடையாது. அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல். அந்த நிலைக்கு வரணும். ஜாதி எது வரைக்கும்? மண்ணுன்ற போது இருக்கிற வரைக்கும். ஏற்றத்தாழ்வு எது வரைக்கும்? மனம்ன்ற போதம் இருக்கிற வரைக்கும். உயிர் அறிவை தொட்டுட்டீங்கன்னா, எல்லா உயிரும் நீங்க ஒண்ணா பார்ப்பீங்க. அப்பதான் நீங்க தாயுமானவனா மாற முடியும். அங்கதான் ராக துவேஷம் கிடையாது. அங்கதான் வஞ்சனை கிடையாது. இவன் இந்த ஜாதின்ற பாகுபாடு கிடையாது. எல்லாரையும் உயிரா பார்ப்பீங்க. எல்லாரையும் மன்னிக்கிற பெரிய பக்குவம் அங்க வரும். பெரும் கருணை வரும். அதுதான் வள்ளலார் அடைஞ்சாரு. எல்லாரும் அடையலாம். குருநாதருடைய அருளால இந்த மண்ணுன்ற பூதமாகிய உடம்ப கடந்து, இந்த நீராகிய நாராயணனுடைய மயக்கத்தை கடந்து, உயிராகியுடைய அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த மயக்கங்கள்லாம் மாயையை கடந்து, அந்த உயிரறிவு பெற்று எல்லாரும் அனுபூதி அடையணும் தான் சிகாரத்துக்கு வாங்கன்னு சொல்றது. சரியா? சரி. இந்த பாட்டினுடைய பொருள் அவ்வளவுதான். இத்தனை பூதங்களை கடந்து உண்மையான பொருளை போய் மேல நீங்க தொடுவதற்கு தான் இந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தொட்டா என்ன பலன்னா பராகாயம் கிடைக்கும். நீங்க அவனாவே இருக்கலாம். தான் அவனாகவே இருக்கலாம்ன்ற ரகசியத்தை வெட்ட வெளியில ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு விளக்கியிருக்கார். அந்த திருமூல நாயனாருடைய திருவடியை மனசால மனமொழி மேகலால வணங்கி நம்ம எல்லாம் இதை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா சிவபெருமான். அப்படி பெரும் கருணையை எண்ணி இந்த உயிர்கள் உய்வடைவதற்கு நமக்குன்னு ஒரு சேனல் கொடுத்தார் இல்லையா, அதுக்கு நன்றி நன்றி சொல்லி வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பேக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் பதிக முறையில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற ரீதியில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் தவ பயிற்சியில் பங்கெடுக்கும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.